ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமக வீடு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாத்தீங்கன்னா எதிரெதிர் அணியில நிக்கிற மாதிரி எப்படியே ஒரு வார்த்தைகள் போறனால என்ன பண்ணாங்க, முட்டி மோதிக்கினாங்க. ஒரு மீடியா இருக்கு, பொதுக்குழு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் பாத்துக்கவே இல்லை. அவங்களோட ஈகோ தான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா முன்னாடி நின்னுச்சு. ஏன் நின்னுச்சு, எதுக்காக நின்னுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சகோதரி மகன் அவர் இருக்காருல்ல, அவரை வந்து இளைஞரணி தலைவரா வந்து கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன பண்ணாரு, ஐயா ராமதாஸ் அவர்களையே எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. பொது மேடையில அவரை வந்து கண்டமேனிக்கு பேசுற அளவு கூட அவரு துணிஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போடுங்க எல்லாரையும் போடுங்க, அரசியல்ல வந்து அப்படியே வாரிசு அரசியல் அப்படியே கொண்டு வராங்க, அப்படியே எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. இவர் என்னவோ வாரிசு அரசியல் இல்லாத மாதிரி அவங்க சகோதரியுடைய மகனை கொண்டு வந்ததுனால இவருக்கு வந்து என்ன பண்ணிச்சுன்னா கோபம் பொத்துக்கிட்டு வந்து அவன் பதவியெல்லாம் போடக்கூடாது, வாரிசுகளை உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்களை கடுமையா சாடினார். இதுக்கு நிறைய பின்புலெல்லாம் இருந்தது. ஏன் தன்னுடைய சகோதரி மகன் வருவதற்கு தடையா இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சகோதரிக்கு வந்து 2 பசங்க. பசங்க வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸோட மகளை கொடுத்திருக்கிறாரு. சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாப்பிள்ள தான் அந்த இடத்துக்கு வரணும், மருமகனுடைய தம்பி வந்துடக்கூடாது. மேபி உள்ள வந்துட்டார்னா அவருடைய எப்படி சொல்றது, கை ஓங்கிடும், தன்னுடைய மருமகனுடைய கை இறங்கிடும் அப்படின்றதுக்காக சில பல குடும்ப தகராறுகள், குடும்ப விஷயத்தினால இந்த ஒரு சண்டை வந்தது. ஐயா ராமதாஸ் அவர்களையே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசல் பரசலா அந்த டைம்ல வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரையும் சமாதானம் படுத்துற முயற்சியில ஒரு குழு அமைச்சு எல்லாருமே என்ன பண்ணாங்க, தைலாபுரத்துக்கும் அதே போல அன்புமணி ராமதாஸ் வீட்டு அவர்களுக்கும் என்ன பண்ணாங்க, நடையா நடந்து ஒரு வழியா என்ன பண்ணாங்க, சமாதானத்துக்கு உடன்பட்டு அந்த சமாதான பேச்சுவார்த்தையில கூட வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் மூஞ்சி பாத்துக்கவே. இவர் ஒரு பக்கம் திரும்பினாரு, இவர் ஒரு பக்கம் திரும்பினாரு. 2 பேரும் எதிர் திசையில நின்று சரி ஓகே ஒரு சும்மா கடமைக்குன்னு நாங்க வந்து என்ன பண்றோம் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சேர்ந்துக்கினாங்க. அப்ப கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க இது ஒரு சில டிராமாங்க, பாமக ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய டிராமாக்கள் போட்டிருக்காங்க, அதுல இது ஒரு வகையான டிராமாக்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. ஆனா உண்மையிலேயே 2 பேருக்கு வந்து கசப்புகள் இருந்தது அப்படின்றது. ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு என்ன, தன்னுடைய பொண்ணுடைய பையனை உள்ள கொண்டு வந்துடணும், தன்னுடைய மகனை எப்படி கொண்டு வந்தோமோ அதே போல தன்னுடைய பொண்ணுடைய வாரிசையும் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் இருந்தது. இவருக்கு என்னன்னா, அன்புமணிக்கு என்னன்னா, இல்ல இல்ல எப்படி நீங்க உள்ள கொண்டு வரலாம், நான் கை காட்டுறாள்தான் அடுத்த இளைஞரணி தலைவராகணும், எப்படி வந்து உங்க பேரனை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் முற்று முதலமா இருந்தது. இப்படியா தீர்மானிச்சிருந்த, இப்படியா அப்படியே ஸ்மூத்தா போயின்னு இருந்தது. இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பேரடியை இறக்கியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி பாமகவுக்கு தலைவர் அன்புமணி இல்ல, அந்த போஸ்டிங்ல இருந்து அவரை தூக்கி எறிஞ்சிட்டேன், நானே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. கட்சி ஆரம்பிக்கும் போது வன்னியர் சங்கமா இருந்து அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியா மாறும்போது ஒரு சில அஜெண்டாக்கள்லாம் அவங்க கட்சியில கொண்டு வந்தாங்க. என்ன மாதிரி அஜெண்டாக்கள்னா, எங்களுடைய வாரிசு வந்து எம்பி சீட்டுக்கோ எம்எல்ஏ சீட்டுக்கோ முதல்வர் பதவிக்கோ ஆசைப்பட மாட்டோம், அதே போல நான் தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சில பல அஜெண்டாக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதெல்லாம் மீறிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தன்னுடைய பையனுக்கு மாத்திரமே எம்பி சீட்டை கொடுத்துட்டு வந்தாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அது அப்புறம் முதல்வர் வேட்பாளர் அப்படின்லாம் அறிவிச்சிருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராமதாஸ் அவர்கள், இனி நான் தான் தலைவர், நிறுவனரும் நானே தலைவரும் நானே அப்படின்ற மாதிரி நான் தான் தலைவர் பதவியிலே நீடிக்கிறேன், அன்புமணியை வந்து அவர் வந்து செயல் தலைவரா வந்து அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறேன், அவர் தலைவர் பதவியில் இல்ல, இனிமேல் அவர் செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணம் இருக்கு. ஏன் அன்புமணியை வந்து இந்த தலைவர் பதவியில வந்து நீக்கினேன், நானே எதுக்கு தலைவரா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஓப்பனா உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தலில் இளைஞர்களை வழி நடத்தணும்னா அதுக்கு நான் தான் தலைவரா இருக்கணும், அதுக்கு ஆப்டபிளான நாள் தான் நான் தான் அப்படின்ற மாதிரி 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களை வழி நடத்தவும் கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் நானே தலைவர் பதவியா இருக்கிற அன்புமணி கிட்ட இருந்தா கட்சி சின்ன பின்னமாவது, இளைஞர்களை ஒண்ணு சேர்க்க முடியல, கட்சி வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சி தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு செயல் தலைவரா அவருக்கு ப்ரமோஷனை கொடுத்துட்டு நானே தலைவரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. பாமக கட்சி அப்படின்றத ஆரம்பிக்கும் சில பல விதிமுறைகளை வந்து என்ன பண்ணாங்க, வகுத்தாங்க. ஆனா இப்ப அந்த விதிமுறைகளையே இவரே மீறுறாரு அப்படின்றது தான்
ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. ஆனா என்னவா இருக்கும், ஏன் வந்து அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து தூக்கணும், அவர் நல்லா தானே செயல்பட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பல காரியங்களை நம்ம அலசணும்னா, முதலாவது என்னன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ராம்தாஸ் அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. ஆனா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, 2026ல பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது நான் வந்து தன்னிச்சையா முடிவு எடுக்க மாட்டேன், பொதுக்குழு, செயற்குழு, எம்எல்ஏக்கள், மற்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் கூடி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியில நீட்டிக்கிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடைபெற போறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது எம்எல்ஏக்கள் பதவியை பிடிச்சி உள்ள நுழைஞ்சிடணும், தன்னுடைய தமிழ்நாட்டில் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை காட்டணும் அப்படின்றதுக்காகவே அவர் காய்களை நகர்த்திட்டு வரதா செய்திகள் வருது. அன்புமணி இருந்தார்னா நிச்சயமா பாஜக கூட கூட்டணி தான் வைப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி மேல ஒரு சில கத்திகள் தொங்கின்னு இருக்கு. என்னன்னா இடி, சிபிஐ, ஐடி போன்ற கத்திகள் அவருக்கு தொங்கின்னு இருக்கு. எப்ப வேணா அவரை வந்து இடி வந்து அரெஸ்ட் பண்ணலாம், வருமான வரித்துறையினர் சோதனை பண்ணலாம், சிபிஐ வழக்கு போட்டு நிறைய அவரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே அவரு பாஜக கூட கூட்டணியில இருக்கணும், பாஜக கூட கூட்டணியில நீடிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறதுனால கட்சியை ஒட்டுமொத்தமா, அதாவது தன்னுடைய வேர்வையினாலும் ரத்தத்தினாலும் சிந்தி வளர்த்த இந்த கட்சியை பாஜகவுக்கு நான் தாரை வார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஐயா ராம்தாஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்ததா சொல்லப்படுது. அன்புமணி தலைவராக இருந்தார்னா அவர் இஷ்டத்துக்கு ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி அவர் இஷ்டத்துக்கு ஒரு சில முயற்சிகளை எடுக்கக்கூடும். ஏன் சொல்ல முடியாது, பாஜக கூட போயிட்டு ஐக்கியமானாலும் ஆகலாம். ஆனா அந்த மாதிரி நான் கட்சியை விட்டு கொடுக்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதனால அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிட்டு நானே தலைவர் பதவியா இருந்து 2026 எலெக்ஷன்ல ஏன் தலைமையில தான் என்ன பண்ணணும் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் செயல் தலைவராக தான் இருக்கிறார். அவருக்கு பதவியெல்லாம் ஒண்ணு கொடுக்காமலாம் இல்லை, செயல் தலைவராக கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம மே மாசம் இளைஞர் அணி மாநாடு எல்லாம் நடக்க போதும், அதெல்லாம் பிரம்மாண்டமா நடக்கும்னா இவர் தலைமையில தான் ஒரு குழுவை போட்டு, அதாவது அன்புமணி தலைமையில தான் ஒரு குழுவை போட்டு பிரம்மாண்டமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. மேபி தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருக்கும் வந்து எப்படியோ விஷயம் கசிஞ்சு இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு முற்று மோதல் போக்கில் தானே இருக்கிறார் அப்பா. ஆனா அப்பா எப்ப எந்த முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப அன்புமணி ராமதாஸோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுக்குழுல 2 பேருக்கு சண்டை வந்ததுல அப்பவே என்ன பண்ணாரு, போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கதான் என் ஆபீஸ் இருக்கும், என்ன சந்திக்கிறவங்க அங்க வந்து சந்திங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு. அப்பவே என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனியா வந்து கட்சி ஆபீஸ் எல்லாம் போட்டாரு, தனியா பார்ட்டி ஆரம்பிக்க போறாரா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்டது. இப்போ அவரை கட்சி பதவியில இருந்தே தூக்கிட்டு இருக்காங்க, தலைவர் பதவியில இருந்தே தூக்கிட்டாங்க. சோ இது வந்து அவருக்கு பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. சோ இந்த நிலைமையில திடீர்னு அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, இன்னொன்னு பாஜக கூட போயிட்டு ஐக்கியமாவதுக்கும் இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிலவுது. மேபி இந்த டைம்ல பாஜக கூட போய் சேர்ந்தார்னா அவர் தலைவர் பதவியை வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஏன்னா இங்க பாஜக தலைவர் பதவி காலியா இருக்கு. அதாவது அண்ணாமலையை தூக்கி அடிச்சு அடுத்து நயினார் நாகேந்திரன் தான் வந்து லிஸ்ட்ல நிக்கிறார். இருந்தாலும் இப்போ பாமக தலைவர் பதவியில இருந்து அன்புமணியை தூக்கிட்டாங்க. இவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரா, இல்ல இவரே போயிட்டு பாஜக ஐக்கியமாக போறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாரும் இருக்கு. ஐயா ராம்தாஸ் அவர்கள் இப்போ ஒரு முடிவை அறிவிச்சிருக்காரு, அதிரடியான முடிவு அறிவிச்சிருக்காரு. பாமகல அன்புமணி தலைவரா இல்ல, செயல் தலைவரா தான் இருக்கிறாரு. நானே நிறுவனர், நானே தலைவர் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து என்ன பண்ணிருக்காரு, அதிரடியா அறிவிச்சிருக்காரு. இது பாமக நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஐயா இப்படி பண்ணிட்டாரு, தன்னுடைய சொந்த மகனும் கூட பார்க்காம இந்த அளவுக்கு அதிரடியா முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாமகவே ஒரு உலுக்கி இருக்கு. என்ன நடக்க போகுது, சோ இதுக்கு அடுத்த கட்டமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன அறிக்கை விட போறாரு, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஐயா ராமதாஸ் அவர்களின் இந்த அதிரடி அறிவிப்பு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.